சிந்திங்க 9 சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள் திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துகள். இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் கோகுலாஷ்டமி மற்றும் கிருஷ்ண ஜெயந்திக்கான பூஜை முறைகள், நேரம், நிவேதனங்கள் இதெல்லாம் சொல்லியாச்சு. இந்த பதிவு எதற்காக அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த கோகுலாஷ்டமிக்கும் கிருஷ்ண ஜெயந்திக்கும் என்ன வேறுபாடு, யார் எதை வழிபாடு பண்ணுறது, இப்படி நிறைய கேள்விகள். இதுக்காக நான் என்ன பண்ணேன், நம்மளுடைய கம்யூனிட்டியில் ஒரு பதிவு கொடுத்துருந்தேன். இப்போது கம்யூனிட்டியில் நான் போட்டிருந்த அந்த கேள்விகளுக்கான சரியான பதில்கள் இதுதான். உங்களுடைய கேள்விகளும் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில்கள் கொஞ்சம் நேரத்தில் பார்த்துடலாம். கோகுலாஷ்டமி மற்றும் கிருஷ்ண ஜெயந்தி ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? ரொம்ப சின்ன வித்தியாசம் தான். அதாவது கோகுலாஷ்டமி அப்படிங்கிறது ஆவணி மாதத்தில் தேய்பிறை அஷ்டமியில் வரக்கூடியது. அந்த தேய்பிறை அஷ்டமி அப்படின்னும்போது இரவு தங்கக்கூடிய அஷ்டமி திதி. அப்படி பார்த்தோம்னா இன்றைக்கி அதிகாலை, அதாவது 12 மணிக்கு பிறகு 1:42 ஒரு நாளேடுகளையும் ஒரு மாதிரி இருக்கும். பஞ்சாங்க குறிப்புகள் இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இரவு தங்கக்கூடிய தேய்பிறை அஷ்டமியை தான் நாம் கோகுலாஷ்டமி அப்படின்னு வழிபாடு பண்ணுறோம். நமக்கு 2:20 அல்லது 2:30 மணிக்கு மேலே தான் மறுநாள் கணக்கு அப்படின்றது வரும். அப்போது 1 மணி 20 நிமிஷம் 1:30 மணி அப்படின்னும்போது நமக்கு முதல் நாள் கணக்கில் தான் வருது. அப்போது இரவு தங்கக்கூடிய அந்த அஷ்டமி திதி தான் கோகுலாஷ்டமி அப்படின்னு நம்ம வழிபடுறோம். இப்போது கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னும்போது தேய்பிறை அஷ்டமியோடு சேர்த்து ரோஹிணி நட்சத்திரமும் சேர்ந்து வந்தால் அது கிருஷ்ண ஜெயந்தி. இப்படி வரும்போது அது அந்த நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரமும் சேர்ந்து வர்றது தான் கிருஷ்ண ஜெயந்தி. பொதுவாக பிறக்கும்போது நட்சத்திரமும் இறக்கும்போது திதியும் பார்க்கறது அப்படின்றது ஒரு ஐதீகம் இருக்குது இல்லையா? ஆனால் பகவானை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரம் திதி இரண்டுக்குமே முக்கியத்துவம் கொடுத்து நாம் வழிபடுறோம். அப்படின்னா இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு தான், கிருஷ்ண பகவானுக்கு மட்டும்தான் நாம் திதிக்கும் முக்கியத்துவம் தரும், நட்சத்திரத்துக்கும் முக்கியத்துவம் தரும். அப்படி பார்க்கும்போது திதி அப்படின்னும்போது அஷ்டமி திதி, நட்சத்திரம் அப்படின்னும்போது ரோஹிணி நட்சத்திரம். இப்போது இந்த கோகுலாஷ்டமிக்கும் கிருஷ்ண ஜெயந்திக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிடுச்சிங்களா? அடுத்த கேள்வி, புல்லாங்குழலோட கிருஷ்ணர் விக்கிரகம் வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன் புல்லாங்குழலோடு வைக்கக்கூடாது? புல்லாங்குழல் அப்படின்னும்போது அதிலேருந்து வரக்கூடிய அந்த நல்ல ஒரு இசை அப்படின்றது நம்ம வீட்டில் பரவும்போது ஒரு நல்ல அதிர்வலை தானே தரும் அப்படின்றது நிறைய பேரினுடைய எண்ணம். ஆனால் அந்த புல்லாங்குழல்களே கூட 3 வகையான புல்லாங்குழல்கள். கிருஷ்ண பரமாத்மா 3 வகையான புல்லாங்குழல்களை 3 சூழ்நிலைகளில் வெவ்வேறு மனநிலையில் இருக்கும்போது வாசிக்கக்கூடிய புல்லாங்குழல்கள். அந்த புல்லாங்குழல்களை நாம் வீட்டில் வைக்கும்போது எந்த மாதிரியான அதிர்வலை வரும் அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா? அதனால் பொதுவாக கிருஷ்ணர் அப்படின்னும்போது தவழக்கூடிய கிருஷ்ணராக இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது வேணு, முரளி, வம்சி இதுதான் கிருஷ்ண பரமாத்மா வாசிக்கக்கூடிய 3 புல்லாங்குழல்களினுடைய பெயர்கள். அந்த 3 புல்லாங்குழல்களும் ஒரு விதமானது. நாம் கடையில் கிருஷ்ணருடைய விக்கிரகம் வாங்கும்பொழுது இந்த புல்லாங்குழல் வாசிக்கக்கூடியதான அந்த விக்கிரகம் வாங்குகிறோம் அப்படின்னா அவர் கையில் என்ன புல்லாங்குழல் இருக்குது, அது வேணுவா, முரளியா, வம்சியா அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா? அதனால் நாம் தவழக்கூடிய கிருஷ்ணர் இல்லையா, நாம் புல்லாங்குழல் இல்லாத கிருஷ்ணர் இந்த மாதிரி நாம் வாங்கிக்கலாம். இதுதான் 2வது கேள்விக்கான விடை. அடுத்த கேள்வி, கிருஷ்ணரினுடைய திருப்பாதங்கள் அரிசி மாவால் தான் போடணுமா? பழங்காலத்தில் இப்படி தான் போட்டாங்களா அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். இப்போ நிறைய பேர் நம்ம இந்த சாக் பீஸு, மாவு கட்டி, கோல மாவு இதிலலாம் நம்ம போடுறோம். ஆனால் பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய திருப்பாதங்கள் பழங்காலத்தில் வெண்ணெயில் தான் இருந்துதான். அதாவது உரியில் இந்த வெண்ணெய் பத்திரப்படுத்தி வச்சுருப்பாங்க இல்லையா? அந்த வெண்ணெயை தன்னுடைய நண்பர்களோடு கிருஷ்ண பரமாத்மா எடுத்து சாப்பிடும்பொழுது அந்த கோபிகைகள்
அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே கிருஷ்ணர் வராரு, இந்த வெண்ணெயை திருடுறாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் அந்த கிருஷ்ணர் நம்ம வீட்டில் வந்து வெண்ணெயை திருடி சாப்பிட்றது அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? பகவான் நம்ம வீட்டுக்கு வந்து வெண்ணெயை திருடுறாரு, வெண்ணெயை எடுத்து சாப்பிட்றாரு அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அதனால் அந்த செய்கைகளை எல்லாம் அவங்க ரசித்தாங்க. ஆனால் கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணார், அந்த வெண்ணெய்களை திருடி அவசரமாக வெளியில் இறங்கி ஓடும்போது அவர் கையில் இருந்த வெண்ணெய்கள் கீழே செதறி, தன்னுடைய நண்பர்கள் முன்னும் பின்னும் ஓடும்போது அந்த வெண்ணெய்கள் கீழே செதறி அதில் கிருஷ்ணரினுடைய திருப்பாதங்கள் பதிந்து அதில் வந்து அந்த அடையாளம் அப்படின்றது பதிஞ்சது. மீண்டும் கிருஷ்ணர் வந்து வெண்ணெயை எடுக்கணும் அப்படின்னு வரும்போது வழுக்கக்கூடாது இல்லையா? அப்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணாங்க, அந்த பாதங்கள் மேலே அரிசி மாவை தூவி விட்டாங்க. அரிசி மாவை அந்த வெண்ணெயில் பிசு பிசுன்னு ஒட்டிக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒட்டும்போது மீண்டும் கிருஷ்ணர் வரும்போது ஜாக்கிரதையாக வருவார், அவருக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு அந்த காலத்துலலாம் வந்து வெண்ணெய் திருடிட்டு போகும்போது அந்த பதிந்த அந்த கால் தடங்கள் வழுக்கக்கூடாது மீண்டும் ஒரு முறை அப்படின்றதுக்காக அரிசி மாவு தூவினாங்க. இப்போ நாமளும் அதே வந்து அரிசி மாவால் திருப்பாதங்களை வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இதுதான் சரிங்களா? இப்போது 4வது கேள்வி, கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்ட பிறகு அவசியம் செய்ய வேண்டியது அப்படின்னும்போது, கிருஷ்ணர் வந்து நடனத்தை விரும்புபவராம். கிருஷ்ணர் வாசிக்க அங்கே இருக்கக்கூடிய கோபிகைகள்லாம் நடனம் ஆடுவாங்களாம். இப்போவும் கூட கிருஷ்ணர் ஆலயங்களில், இந்த பண்டரிபுரம், கோகுலம், இங்கெல்லாம் வந்து கிருஷ்ணர் ஆலயங்கள் இருக்குது இல்லையா? இந்த கிருஷ்ணர் ஆலயங்களில் தினந்தோறும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த பூஜைகள் அப்படின்றது முடிஞ்ச பிறகு அங்கே நடனம் ஆடுவாங்களாம். இதற்கு ஒரு கதையே இருக்குது. நான் அதை இன்னொரு பதிவில் நான் கண்டிப்பாக தரேன். அந்த நடனம் அப்படின்றத ஆடும்பொழுது கிருஷ்ணர் ரொம்ப பரவசப்படுவாராம். நாம் கேட்கக்கூடிய வரங்களை உடனே தருவார் அப்படின்றது ஒரு ஐதீகம். அதனால் உங்கள் வீட்டில் கூட குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கிருஷ்ணர் வேடங்கள் இதெல்லாம் போட்டு இந்த பூஜை முடிந்த பிறகு அந்த குழந்தைகளை நடனம் ஆட சொல்லுங்கள், டான்ஸ் பண்ண சொல்லுங்கள். அந்த மாதிரி ஆடும்போது கிருஷ்ணரே உங்கள் வீட்டில் நடனம் ஆடிய ஒரு விஷயம் உங்களுக்கு பெருமை சேர்ப்பதாக இருக்கும். கிருஷ்ணரினுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போது நாம் கடைசி கேள்வி, கிருஷ்ண ஜெயந்தி அன்று சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை. பொதுவாகவே நாம் வீட்டில் சில வார்த்தைகளை நம்ம பிரயோகப்படுத்தக்கூடாது. முடியாது, தெரியாது, வேணாம், இதெல்லாம் வந்து நம்ம சொல்லக்கூடாது. அதில் முக்கியமாக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாதான். இந்த இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை குச்சேலர் கிருஷ்ணர்கிட்ட பிரயோகப்படுத்தினார். அந்த வார்த்தையை அவர் சொன்ன அடுத்த நொடி அவரை வந்து பசி அப்படின்ற ஒரு கொடுமை அவரை வந்து ஆட்ட ஆரம்பிச்சுது. அதற்கு பிறகு எத்தனையோ வருடங்கள் அவர் பசியோடவே அந்த குச்சேலர் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை கிருஷ்ணர்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அதாவது கிருஷ்ணரும் குச்சேலரும் நண்பர்கள், பள்ளி பருவத்திலிருந்து நண்பர்கள். அவங்க தங்களுடைய பள்ளியில் ஒரு பூஜைக்காக இந்த காட்டுக்குள்ளே சில மூலிகைகளை சேகரிக்கிறதுக்கு போகிறாங்க. அப்போ ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துடுறாங்க. அந்த மரத்து மேலே உட்காரும்பொழுது கிருஷ்ணருக்கு பசிக்குது. அந்த நேரத்தில் அந்த குச்சேலர்கிட்ட இவங்களுக்கு சாப்பிட்றதுக்காக 2 மூட்டையில் அவல் வச்சுருக்காரு. அந்த 2 மூட்டை அவளையும் குச்சேலரே சாப்பிட்றாரு. சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் சும்மா இருந்த கிருஷ்ணர் சாப்பிட்டு முடித்த பிறகு தன்னுடைய பங்கை கேட்குறாரு. குசேலா, என்னுடைய பங்கு அந்த அவளை கூட ரொம்ப பசிக்குது அப்படின்னும் போது பகவான் கேட்குறாரே, நாம் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் தவறாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு, கிருஷ்ணா என்னை மன்னிச்சிடு, நம்ம வர வழியில் மழை பெஞ்சுதா, அந்த மழையில் நான் எங்கேயோ தவற விட்டுட்டேன் அந்த அவளை, இப்போ என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். இந்த ஒரு வார்த்தை குச்சேலரினுடைய குடும்பம் ரொம்ப பசியை அனுபவிச்சது. அதனால் அன்றைய தினம் மட்டும் இல்லாமல் எப்போதுமே நம்மக்கிட்ட இல்லை அப்படின்ற வார்த்தையை பிரயோகப்படுத்தாமல் அதற்கு சமாதானப்படுத்தும் விதமாக இன்னொரு நாள் தரேன், அப்புறமா தரேன், இந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம். இல்லை அப்படிங்கிற வார்த்தையை பிரயோகப்படுத்தாதீங்க. சரிங்களா? இன்றைக்கி நான் கம்யூனிட்டியில் பதிவு செஞ்சுருந்த சில கேள்விகள், அதற்கான விளக்கங்களோடு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தவறாமல் உங்கள் கருத்துக்கள் எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.